மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக ரயில்வே பயணிகளிடையே குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இப்பணிகளை மயிலாடுதுறை எம்பி சுதா ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நடைமேடையில் பதிக்கப்பட்ட டைல்ஸ் உடைந்து தரமற்ற முறையில் இருந்ததைக் கண்டு அவர் ஒப்பந்ததாரரிடம் பணிகளை சரியாக செய்யுங்கள், மீண்டும் மீண்டும் உடைபடுவதற்கான டைல்ஸ் போடுகிறீர்கள், இந்த பணிக்காக மீண்டும் நிதி ஒதுக்க முடியாது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். முடிக்கும்போது பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 3 நாள் லைன் மாற்றி கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து தானே இருக்கு. ஆமாம் நீங்க போடுங்க உடைப்பீங்க, அப்புறம் அது ஒரு பட்ஜெட் போடுங்க. இந்த ஒர்க் இன்னும் முடியல. போல ஃபைனலா இது எல்லாத்தையும் போட்டு உடைச்சு போட என்ன சர்வீஸ் கண்டிஷன்ல வச்சுட்டு வேலை பண்றதுனால வந்து ஆனா இந்த ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லா ஸ்டேஷன்ல வேலை நடக்குது. இல்ல இஷ்யூஸ் என்னன்னா இந்த பார்சல் பிளஸ் இந்த வேன்ஸும் வாங்கிட்டே பண்றோம். பட் அந்த ஒர்க் 2 days மெகா பிளாக் எடுக்கும் ஆபரேஷன் ஃபைனலா முடிஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கு டிராஃபிக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிதான் குவாலிட்டியே இல்லாமல் ஒர்க் நடக்குது தான் இதை காட்டுது தவிர உங்க எக்ஸ்பிளேஷன் இல்லை மேம். இப்போ இந்த கிரானைட் ஃப்ளோரிங்ல இந்த இஷ்யூஸ் வராது மேம். ஏன்னா நான் இந்த எட்டில் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா எட்டில் தான் வண்டி போகுது. தொடர்ந்து சமையல் கூடம், தங்கும் அறை கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் இதோட கொத்து இங்க போய் உட்காராதா, கோல்டு இங்க வராதா, நீங்களா சாப்பிட்றீங்களா இல்லையா, இந்த பொருளெல்லாம் சார் யூ ஆர் மெயின்டைனிங் அன்ஹைஜீனிக். நெக்ஸ்ட் டைம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா உங்க கான்டாக்ட் தடுப்பாகும். நீங்க சாப்பிடுங்க டெய்லிங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சமைக்கிற சாப்பாடு எப்ப பண்ணதுமா? நல்லா பேட்டரி கார் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய போது ஓட்டுநரிடம் இருந்து சிகரெட் வாடை வந்ததால் பேட்டரி கார் ஓட்டும் போது சிகரெட் பிடிக்காதீர்கள், சிகரெட் நாற்றம் அதிகமாக உள்ளது என்று அறிவுறுத்தினார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மயிலாடுதுறை வழியாக 88 ரயில்களுக்கு மேல் சென்னை செல்லும் நிலையில் ஒரு சில ரயில்கள் மட்டுமே மயிலாடுதுறையில் நின்று செல்கிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வரும் பயணிகள் மீண்டும் உடனடியாக சென்னைக்கு திரும்பிச் செல்லும் வகையில் இன்டர்சிட்டி ரயில் சேவை ஏற்படுத்தி தர ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். இன்டர்சிட்டி ரயிலை உடனடியாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை பகுதியில் இரட்டை வழி பாதை இல்லாதது மிகப்பெரிய குறைபாடாக உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படவில்லை. ரயில்களில் பயணிக்கும் நான் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பலமுறை புகார் தெரிவித்துள்ளேன். இரட்டை ரயில் வழித்தடம் ஏற்படுத்துவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேச உள்ளேன். மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் சேவையை துவக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து நான் தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் பேசியபோது என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை என்றும், தரங்கம்பாடி ரயில் சேவை மீண்டும் துவங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக என்னிடம் தெரிவித்தார். ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ள மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தங்கும் விடுதி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன். ஆனால் விடுதி அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதுகுறித்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன்.
ஆய்வின் போது நகராட்சி தலைவர் செல்வராஜ், ரயில்வே அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடன் இருந்தனர். 88 ட்ரெயினுக்கு மேற்பட்ட ரயில் வண்டிகள் மயிலாடுதுறையை கடந்து சென்னைக்கு செல்கின்றது, சென்னையிலிருந்து கடந்து மயிலாடுதுறை கடந்து செல்கின்றது. ஆனா ஒரு சில ரயில்கள் மட்டுமே நின்று செல்கின்ற ஒரு சூழல் மட்டும் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் இங்கு ஆன்மீக பூமி, இந்த மயிலாடுதுறை, கும்பகோணம் போன்ற இடங்கள்லாம் ஆன்மீக பூமி. நீங்க பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி, அப்புறம் நாகூர் தர்கா போன்ற தர்காக்கள்லாம் இருக்கின்றது. அங்கு வருகின்ற எல்லா மக்களும் ரயில்கள் சரியாக அந்தந்த நிலையங்கள் நிற்காம செல்வதால், குறிப்பாக கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் நின்று செல்லாமல் போவதால் வருகின்ற பயணியர்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்க வாழ்கின்ற மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு ஏற்றா போல் ட்ரெயின் வசதிகள் இல்லை என்று நிறைய குறைகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நான் மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவரிடம் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து மனுவை அளித்திருந்தேன். அந்த மனுக்களுக்கு பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். ட்ரெயின் தருகிறேன் என்று நமது ஜெனரல் மேனேஜர் கூறினார். ஏனென்றால் மயிலாடுதுறைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு ட்ரெயின், 1 மணிக்கு ஒரு ட்ரெயின், அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் ஒரு ட்ரெயின் இருக்கு. சோ இது கிடைப்பட்ட நேரத்தில் ரயில் இல்லாத சூழல் காரணமாக நாம கோரிக்கை வைத்தது அடிப்படையில் அது இன்டர்சிட்டி நான் உடனடியாக தருகிறேன் என்று சொன்னார். நான் ஒரு சேர் கார் ட்ரெயின் காலையில சென்னையில இருந்து மயிலாடுதுறை சென்னை போன்ற காலையில மாலையில அந்த சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தது அடிப்படையில ஒரு இன்டர்சிட்டி முதலில் கொடுக்கிறேன். அது எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுகிறது என்பதை பார்த்து நான் ஃபர்தரா மற்ற ட்ரெயின் வருவதற்கான ஆவணம் செய்கிறேன் என்று சொன்னார். சமீபத்தில் அவரோட உரையாடிய போது கூட அவர் சொன்னார், இப்ப ரெவென்யூ அதிகமா வருது மயிலாடுதுறையில அந்த இன்டர்சிட்டி மூலமாக, சோ நாங்க ஹாப்பியா இருக்கோம், நாங்க அடுத்த கட்டமான மற்ற ட்ரெயினில் நின்று செல்வதற்கான ஆவணம் செய்வோம் என்று கூறினார். இந்த அம்ரித் பாரத் திட்டம் ஜனவரி மாதம் முடிவு பெற்று ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது தரமாக வர வேண்டும், ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மக்களின் பயனுக்காக சிறப்பாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு பார்வையிட்டோம். இங்க நடைபெறுகின்ற வேலை என்பது தரம் குறைவாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக இந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக எனக்கு புகார் மனு வந்ததின் அடிப்படையிலேயும் வேலை என்பது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் நான் குறிப்பாக ரயில்வே அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும் போது கூட அவர் கேட்ட முதல் கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு சார், நீங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த திட்டத்தை, ஆனா எங்க மாவட்டத்துல ரொம்ப ஆமையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக செய்வதற்கு ஆவணம் செய்யறன்ற ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நோட் போட்டாரு. இமீடியட்டா நான் பாக்குறேன்னு. திருச்சிக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ரயில் நிலையம் இங்க இரட்டை வழி பாதை இல்லாததுனால நிறைய ரயில்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும், இயக்கப்பட்ட ரயில்கள் இப்ப காரைக்குடி மயிலாடுதுறையில இருந்து கிளம்பினது இப்ப திருவாரூர்ல இருந்து இயக்குறாங்க. அதே மாதிரி ரயில்வே பயணிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். எல்லாருமே இது சிரமம் இருக்கு, இரட்டை வழி பாதை இல்லாத ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளா இந்தியா முழுவதுமே புதிய ரயில் பாதை என்ற பாதை எங்கேயுமே அமைக்கப்படாததுனால இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லாருமே ரயில் பயணிகள் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல வரேன், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் தான் அதுக்கு பேரு. அதுல ஏசி இருக்கிறது, அந்த பாத்ரூம் கிளீனா இருக்கிறது இல்ல. நானுமே ஒரு தடவை வரும்போது போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பல்வேறு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இரட்டை வழி தடை வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் கூட நான் கட்டாயமா பேசுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா, அந்த சேவை குறித்து நான் ஜெனரல் மேனேஜர், சதன் ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் பேசினேன். அது என்னோட நாலேஜ்க்கே வரல அப்படின்னாரு. அப்படி அது நின்று போயிருக்கிறது. ஆனா அதை மீண்டும் அதை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு இதுவுமே எனக்கு தகவல் என்கிட்ட வரல. ஆனா நான் ஒரு குழு அமைக்கிறேன், குழு அமைச்சு அந்த குழு பார்த்து அவங்க என்ன அறிக்கை தராங்களோ அந்த அறிக்கையின் பிரகாரம் ஆவணம் செய்கிறேன்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அவரு எனக்கு அது ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நானும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்து நான் மனு அமைச்சரிடம் கொடுத்திருக்கேன், சதன் ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜரும் கொடுத்திருக்கேன். அவரையும் சந்திச்சு நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் இப்ப போய் நம்ம பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் அதை பேசுவதற்காகவும் அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை மீண்டும் மனு கொடுத்ததுக்கு உடனடியாக ஆவணம் செய்கின்ற அந்த ஒரு ரிப்ளை மட்டும் தான் வந்துச்சு. இன்டர்சிட்டி ட்ரெயின் உடனடியாக கொடுத்தாங்க, ஒரே வாரத்துல தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சேர் கார் ட்ரெயின், யாரு மயிலாடுதுறையில இருந்து சென்னைக்கு போனாலும், சென்னையில இருந்து மயிலாடுதுறைக்கு போனாலும் ஒரே நாள்ல போயிடலாம். ஏன்னா இங்க ஹோட்டல்ல தங்கி போற சிரமங்கள்லாம் இருக்கு. அதனால நான் சேர் கார் ட்ரெயின் கேட்டிருந்தேன்.
ஆனா இன்டர்சிட்டி நான் கொடுக்குறேன், அடுத்து சேர் காரு ப்ரொபோசல் இருக்கு, நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, ஏற்கனவே நமது ரயில்வே மத்திய அமைச்சர் வைத்த கோரிக்கை என்னவென்றால், இது வந்து நவகிரக கோயில்கள் இருக்கின்ற, அதிகமான கோயில்கள் இருக்கின்ற நகரம். இங்க கோயில்களுக்கு வருகின்ற ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீக பயணம் கொள்கின்ற மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் ரயில்வே நிலையத்தில் தங்கி செல்வதற்கான ஒரு அகாமடேஷன் ரூம்ஸ், டார்மெண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நமக்கு 2 டார்மெண்ட்ரி தான் இருக்குது. இப்ப இந்த அம்ரித் பாரத் திட்டம் மூலமாக இடம் மட்டும் ஒதுக்கி இருக்காங்க தவிர அந்த தங்குவதற்கான எந்த வசதிக்கும் இப்போது எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. அதை நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்திருக்கேன். கட்டாயமா வந்து தங்குபவர்களுக்கு இங்க ரூம் ஏற்பாடு செய்ய வேண்டும், குறைந்தபட்ச கட்டணமாக வசூலிக்க வேண்டும், மக்களுக்கு அதை சேவை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். அதை ப்ரொபோசல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியர்ஸ். நானும் அமைச்சர்கிட்ட 2வது முறையாக நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.